காடு மலை தெல்லாந்தி. ஹலோ கைஸ், நம்ம இப்போ வந்து கன்னியாகுமரியிலேயே பிரபலமா இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கோம். வாங்க போலாம். கன்னியாகுமரியிலே இருக்க பிரபலமான இடத்துல தான் இருக்கும். அதுவும் சுற்றுலாத்தலம் கைஸ். புதுசா இருக்க சுற்றுலாத்தலம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். வாங்க போலாம். பாருங்க வாங்க கைஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதுங்க, ஃபுல்லா பாருங்க. அப்பதான் இந்த ஸ்பாட் எப்படிப்பட்ட இடம்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். கைஸ், கன்னியாகுமரியிலே ஒரு ஹிடன் ஸ்பாட் தேடுறீங்களா? வேற எங்கேயுமே இல்ல. நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் தெல்லாந்தில தான் இருக்கு. பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. பசுமையாட்டு இருக்கு கைஸ். இவன் என்ன குரங்க விட மோசமா தவிர நிக்கிறேன்னா பறக்கிறேன்னு தெரிய மாட்டேங்கிறா. மயக்கம் வருகிறாரு. ஏய், அவன் செத்துட்டான்டா. நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்து? கைஸ், முக்கியமான விஷயம் என்னன்னா, எதிர்நீச்சல் தெரிஞ்சா மட்டும் வாங்க. தண்ணி வந்து நல்லா ஃபோர்ஸா போயிட்டே இருக்கும். என் ஃப்ரெண்டு எதிர்நீச்சல் அடிச்சுட்டே இருக்கான் பாத்தீங்களா? தண்ணி எவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? நின்ன இடத்துல நின்னே நீச்சல் அடிச்ச மாதிரி இருக்கும். ஆனா தண்ணி எப்பவுமே நல்லா ஸ்பீடா தான் போயிட்டு இருக்கு. நீச்சல் தெரிஞ்சா மட்டும் வாங்க இந்த இடத்துக்கு. கைஸ், அதுக்கப்புறம் நம்ம நண்பன் பேர்கில்ஸ் மாதிரி இலை வெட்டிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்த புரோட்டா வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். குறுக்க ஒரு கவுசிக்கு வந்துச்சு. ஃபுல்லா பாருங்களா. காய் மக்களே, காய் மக்களே, நாங்கள் இப்போ குத்த வச்சு சாப்பிட உட்காந்துருக்கோம் பாருங்க. அதுக்கப்புறம் புரோட்டாவை பிச்சு போட்டு சால்னா ஊற்றி எல்லாருமே சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் காய்ஸ். ஆஹா, அத்தனை அருமை அருமையா இருக்கு காய்ஸ். கௌசிக் வேற யாருமே இல்லை காய்ச்சி இவன் தான் காய்ச்சி. பாப்பல பருவடி இறக்கலே. அடுத்து நம்ம எங்க வந்து நல்ல வெள்ளையெல்லாம் இருக்கு. தப்பான இடத்துல இருக்குல்ல, நல்ல பார்த்து ரொம்ப இப்போ வெள்ளையா இருக்கா. இப்போ கொஞ்சம் வெள்ளையாயிட்டா கைஸ். ஆமா கைஸ், மிஸ் பண்ணிராதீங்க, பின்னாடி வருத்தப்படுவீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கெட் மோர் டேஸ் நம்ம பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன். வரட்டா.